உபன்யாசம் அரண்யாசம். அவர் வரதுனால மைக் ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேவ சாந்தானந்தமாவிபூ விபரமம் சாந்தா ब्रह्मरूपं यद्ब्रह्मरूपं हरे रूपं हरे मूर्तं ब्रह्म तदोपि तत्प्रियतरं रूपं यदत्यद्भुतम् अन्यन्यानि यान्यन्यानि यथा सुखं विहरतो रूपाणि सर्वाणि तानि स्वैरनुरूपरूपविभवैः गाढोपगूढानि ते பற்றி இன்று 4 ஸ்லோகங்கள் செய்தார். 4 ஸ்லோகம் தான் பண்ணணுமா, 40 பண்ணக்கூடாதா, 400 தான் பண்ணக்கூடாதா, அளவந்தவருக்கு சக்தி இல்லையா? இது 4 நம்ம வேற ஒட்ட வைக்கிறோன்னு ஒன்று ஆகாரத்திரய சம்பந்தம் பிரபந்த பாரதியாரத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கொண்டு வந்த நுழைச்சி அது பஞ்சஸ்லோகியாக மாற்று ஸ்ரீமத் பகவன் நாராயணா அதையும் ஒரு ஏதோ பச்சடி பண்ணுறோம் கதம்ப மாலையா. ஆனால் பண்ணது என்னமோ சத்துஸ்லோகி. இனி ஏன் பண்ணணும் அப்படின்றது ஒரு மனசில் ரொம்ப நாளாக இருக்க. என்ன காரணம்னு வேதாந்த பிரதிபாத்தியனான பரபிரம்மம் வேதாந்த சூத்திரங்கள் 4 அத்தியாயத்தாலே பிரதிபாதிக்கப்படுகின்றார், சொல்லப்படுகின்றான். வியாசர் பண்ண பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயம், சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், சாதனாத்தியாயம், ஃபலாத்தியாயம் என்று. ஆகவே எம்பெருமான் சர்வகாரணபூதன், எனக்கு விரோதமாக சொல்ல முடியாது, அவனே சாதனம், அவனே பெரியாழ்வார் ஒரு இடம் சொல்லி நமக்கு காட்டி கொடுத்துருக்கார். புறத்திற்கு அதிபதியாகி
அசுரராக்கதரை இண்ட குலத்து எடுத்து களைந்த எருடி தேசம் தனக்கு தொண்டை குலத்திலுள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே. அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அப்படின்றதுனால எம்பெருமான் சமஸ்த காரணம் ஆச்சு. அசுரராக்கதரை இண்ட குலத்தை எடுத்து களைந்தன்றதாக விரோதத்தெல்லாம் போகின அப்படின்னால அவிரோதாத்தியாயம் ஆயிடுது. வந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி அப்படிங்கிறது சாதனாத்தியாயம். பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலாத்தியாயம். அதே மாதிரி அந்தஸ்தே ஆரம்பத்திலே சமன்வய அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லி எஸ்யாஸ்தே என்றதுனாலே அவிரோதாத்தியாயத்தையும் சொல்லி ஈஷத்வத்கருணா நிரீக்ஷண சுதா என்றதுனாலே சாதனாத்தியாயத்தையும் சொல்லி அடுத்தது சாந்தானந்த மகாவிபூதி பரமம் என்பதனாலே பலாத்தியாயத்தையும் சொன்னார். எப்பவுமே நம்முடைய சம்பிரதாயத்திலே இருவரும் சேர்ந்துதான் பயம் என்று சொல்லப்படுகின்ற மகாமந்திரத்திலே எம்பிராட்டியோடையே உண்டு, உபாயமும் உண்டு, உபேயமாகவும் ஆகின்றார். நல்ல உபாயத்தில் அன்வயம் இல்லை, உபேயத்தில் அன்வயம் சொல்லிட்டு இருக்கவெல்லாம் சொல்லிட்டு இருக்கட்டும். அதே மாதிரி பன்னார்த்தி பிரசவன விதோ பத்த தீட்சஸ்ய விஷ்ணோ ஆதித்யஸ்வாம் பிரியசாச்சரீம் மத்தியோபபன்னாம் பிராதுர்பாவை அப்படி சமதனு பிராத்வம் அன்வீயசேத்வம் தூரோக்ஷிப்தை ரிவ மதுரதா துக்தராத சரங்கை. எத்தனையோ அலைகள் உண்டாகின்றன, கணக்கு கிடையாது. அது மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் எத்தனையோ உண்டு. அலைகளோட பார்க்கடல் அலைகளோட அந்த இனிமையும் கலந்து வருவதைப் போல அந்த அவதார அலைகளோட எம்பிராட்டியும் சேர்ந்தே இனிமையாக அமிர்த சித்த விசேஷமாகவே வருகின்றாள். ஆகவேதான் சுவாமி நம்பிள்ளை வேளையோடு போக வேளையோடு போடுறவா நாசியர வாசியர உத்தேசியம் மிதுனமே உத்தேசியம் என்று கூறினார். அதே மாதிரியே எம்பரானும் விஷயங்களிலே உபாயமாகவும் தமாகவும் இருக்கின்றான் என்பதையும் சில இடங்களே அறுதியிட்டு காண்பிக்கின்றார். ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலேஷ திருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வெக்தம் பரம்மஹா. ஆகவே வேகவதி மத்தியத்தில் உபாயமாகவும் அஸ்திசைலத்தில் பலமாகவும் இருக்கின்றார். ஆனால் பரஸ்பரம் வேறு இல்லை, ஏக்கம்தான். அதே மாதிரியே உபாக்கியாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யைர் மகர்ஷிபி உபாய பலபாவேன உபாய பலையோ காஷ்டாம் உபாசே ராமபாதுகம். அது வேடிக்கையாக இருக்கு. ஒரு காஷ்டம் தமிழில் கட்டைன்னு வந்தது, காஷ்டத்துலேருந்து தான் வந்தது. மறுபடிகளெல்லாம் காஷ்டை. அவை இது 2 கட்டையும் எப்பேற்பட்ட கட்டைன்னா பராங்காஷ்டையில் இருக்கு. உபாய காஷ்டை, அதாவது பல எல்லை. உபாய எல்லையில் அவன்தான் உபாயம், பல எல்லையிலும் அவன்தான். ஆகவே உபாய பரம எல்லை, பல பரம எல்லை, சித்தியோபாயனாகவும் பரமப்பிராபியனாகவும் இருக்கின்றான். இது நான் சொல்லல, அவள் கூட அனுவாதம் தான் பண்ணால். முதல்ல வேதம் சொல்லிட்டு ஆச்சாத்தாம் ஸ்ருதிபி, ஸ்ருதினாலே சொல்லப்பட்டது. உபாக்கியாதம் அவை வசிஷ்டாதிகள் பின்னாடி ஸ்ருதிகாரெல்லாம் சொன்னால் அப்பேற்பட்டது. அப்படி சொன்னால் எப்படி சொன்னால் உபாய பலையோ காஷ்டம் உபாசே ராமபாதுகம் என்று உபாயமாகவும் பலமாகவும் எம்பிராட்டி சேர்ந்தே இருக்கின்றாள் என்பதை நாம் சொல்லவில்லை. நம்முடைய பூர்வாச்சாரியர் பரமாச்சாரியரான ஆளவந்தார் கூட எம்பெருமானுக்கு ஸ்வரூபம் ரொம்ப இஷ்டம். ஆனால் அதை விடாலும் ரொம்ப இஷ்டமானது திவ்யமங்கள விக்கிரகம். சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் வரே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம். ஆகவே எம்பெருமானுடைய வியூகாதிகள் என்ன, அர்த்தாவதாரம் என்ன, விபவம் என்ன, எல்லாவற்றிலும் அனுரூப ரூப விபவை அனுரூபமான சரீரம். ஆகவே எம்பெருமான் விபவாக இருந்து இப்போ அணுவாக இருந்தால் அனுரூப சரீரம் இருக்காது. அனுரூப ரூப விபவங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றாவே இருக்கின்றாள். ஆகவே அப்பேற்பட்ட எம்பிராட்டியினுடைய கிருபையே நமக்கு தாரகம். அது கூட ஆச்சாரியனாலே கிடைக்கணுன்றார் ஒரு இடத்துல. எம்பிராட்டி கிருபையே வரத்துக்கு ஆச்சாரியம் வேணும்னா மற்றதுக்கெல்லாம் வேண்டாமா. அங்கயல் பாய் வயல் தன்னரங்கன் அணியாக மன்னும் பங்கய மாமலர்
பாவையை போற்றுதும் எல்லாம் தழைத்தந்த நஞ்சேனம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பூ மன்னவே பங்கைய செல்வி பாவையை போற்று. எம்பெருமானாருடைய திருவடி என்னுடைய சிரசில் எப்பொழுதும் இருப்பதற்காக நான் யாரை சரணம் அடைகின்றேன்? எம்பிராட்டியை சரணம். ஆகவே இதுக்கே எம்பிராட்டி சரணம் வந்தால் பகவானுக்கு கேட்க வேண்டாம், அவளை சரணம் அடைய வேண்டியது தான். ஆகவே பகவன் நாராயணாபிமதான ரூப ஸ்வரூப ரூப குணவிகோ ஈஸ்வர்ய சீலாத்யனவதிகா அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமயிஷீம் அகிலன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்தே. உடையவருடைய அதே மாதிரி சில விஷயத்தில் பேசும்பொழுது எம்பெருமானாருடைய வைபவம் நம்மாழ்வாருடைய வைபவத்தை பற்றி பேசுகின்றதான கடைசியில் நம்மாழ்வார் பற்றி பேசுகின்றத கடைசியில் சொன்னார். ஜெயதி எதி ராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி. ஆகவே நம்ம உபய வேதாந்தக்காரர்களாக இருக்கணும்னா ராமானுஜருடையும் தெரிஞ்சுக்கணும், நம்மாழ்வாருடைய விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் சொல்லி நம்முடைய சம்பிரதாயமானது பிராட்டியோடையே கலந்து ஆச்சாரியர்களோடையே சேர்ந்து மிக சிறந்ததாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் சொன்னாலும் திரிபுரா தேவி அம்மையார்வார் தை அவர் கேட்டார், நீங்களாம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்குலையோன்னு கேட்டால் அதுக்கு அவர் சொன்னார், எங்களை பற்றி ஒன்றும் இல்லை, எங்கள் ஆச்சாரியால் காடிச்சால் மூலையிலே இருக்கின்ற எம்பெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் வழங்கி இருப்போம். ஆச்சாரிய ருச்சி பரிகையை தந்தால் எங்களுக்கு தேவை, அது இல்லாமையாலே நாங்கள் வணங்குவது கிடையாதுன்னாலாம். ஆகவே இப்படி ஆச்சாரியன் என்ன, எம்பிராட்டி என்ன, எம்பெருமான் என்ன மிகச் சிறந்ததாக பேசி மிகச் சிறந்ததான பெருமை வாய்ந்த சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தின் வாயிலாக நாமும் ஒய்து மற்றவர்களும் ஒய்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த சம்பவத்திலே சொல்லி கூறி முடித்துக் கொள்கின்றேன். கவிதாரிக்க சிம்பாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.